வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாக்கியிருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷாபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மேலும் பேன் இந்தியன் படமாக உருவாகியிருக்கும் இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் குடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தால் தமிழ் சினிமாவுக்கே பெருமை சேர்க்கப்படும் என நம்பப்பட்டு வருது. ஏன்னா லோகேஷ் கடைசியாக எடுத்த லியோ படம் 2ஆம் பாதி சொதப்பி போயிடுச்சு. அதனால் லோகேஷ் யாருன்னு நிரூபிக்கணுன்றதுக்காக ரஜினியோட இணைந்திருக்காரு. அதைத் தொடர்ந்து ரஜினிக்குமே பார்த்திங்கன்னா வேட்டையன் படம் அந்தளவுக்கு வரவேற்பு கிடையாது. மக்களால் நிறைய எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வேட்டையன் படத்தில் ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செஞ்சது. மேலும் அந்த வருத்தத்தையும் லோகேஷோடைய அந்த கனவையும் ரஜினியோட படத்தில் நிறைவேற்ற போகிறாங்க. கூலி படம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் என சொல்லப்படுது. எப்படி கமலுக்கு ஒரு விக்ரம் படமாக இருந்துச்சோ அதே போல தான் இந்த படம் இருக்கும் என சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய சிட்டுக்கு வைப்பாடல் சமீபத்தில் தான் விட்டிருந்தாங்க. பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடனமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது கண்டிப்பாக தியேட்டரில் தீப்பொறிகளை தெரிக்கும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஜூலை மாதம் 25ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருந்துச்சு. மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் குறித்தும் ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய ட்ரெய்லரை ஜூலை மாதம் ஆடியோ லான்ச் நடத்துகிற அன்றைக்கி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச். இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு அனைத்து பேன் இந்திய நடிகர்களும், அதாவது ஷாபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற அனைவரும் சேர்ந்து தான் இந்த ட்ரெய்லரை லான்ச் பண்ண போகிறாங்களாம். அவங்கவுங்களுடைய மாநிலத்தில் லான்ச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த தடவை கூலி படம் சம்பவம் பண்ணுன்றதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. இப்போவே பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 800 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருச்சு. ஓவர்சீஸில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் அதிகமாக கலெக்ஷன் கொடுக்க போகிறதாகவும் ஒரு பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கு. மேலும் இந்த படம் ஓடிடியில் 80 கோடிக்கு மேலே விற்பனை ஆகியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்படி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட லாபங்களை கொடுத்துட்டு வருது நம்ம கூலி படம். நீங்கள் கூலி படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.